அட, அது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம் இரு. நீ உட்காருப்பா, உட்காரு. பொறுமையா பேசலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை. எனக்கும் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு. நீங்க என்னோட மாமியாருங்கிறதுக்காக இருக்கிற வேலையை என்னால் விட்டுட்டு வர முடியாதுல்ல. நான் போய் அந்த வேலையும் பார்க்கணும். சொல்லுங்க. இங்க பாரு குமார், நான் சொல்றத நீ கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கோ. உன் கல்யாணத்தை நிறுத்துறக்கு என் மருமக ராதா என்னென்னமோ வேலை பண்ணிட்டு இருக்கா. அவ என்ன பண்றா, என்ன யோசிக்கிறா, ஒண்ணுமே எனக்கு புரியல. எல்லாம் நம்மளுக்கு சாதகமா பண்ற மாதிரி தான் பண்றா. ஆனா எனக்கு ஏதோ மனசுல கொஞ்சம் நெருடலா இருக்கு. என்ன அத்தை, உங்களை மீறி ராதாக்கானால என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, நீங்க சொன்ன சாங்கிய பூஜையை கூட நல்லபடியா அக்கா தான் முடிச்சாங்க. அவங்க எதுக்கு ஏன் கல்யாணத்தை நிறுத்த பார்க்கறாங்க? அது மட்டும் இல்லை, தேவாக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல எந்த வித மாத்தமும் இல்லை இல்ல. ஹா, அதெல்லாம் சரிதான்ப்பா. நீ சொல்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். ஆனா இந்த வீட்டு வேலைக்காரி ஜாஸ்மின் சொல்றத பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என் பையனோட ஃப்ரெண்டும் தேவாவும் லவ் பண்றாங்கன்னு சொல்றா. என்னது? என்னத்த என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணா தாராளமா அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு என்ன